வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த கால அரச பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வினாக்களை சிறிது மாற்றத்தோடு தருகின்றேன். மாமரத்தில் 4 குருவிகளும் கொய்யாமரத்தில் 2 குருவிகளும் இருந்தன. இரு மரங்களிலும் உள்ள குருவிகளின் எண்ணிக்கை சமமாவதற்கு மாமரத்திலிருந்து 2 குருவிகள் கொய்யாமரம் நோக்கி பறந்தன. கொய்யாமரத்திலிருந்து எத்தனை குருவிகள் மாமரம் நோக்கி பறக்க வேண்டும்? அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது, முதல்ல மாமரத்தில் 4 குருவி இருக்கின்றது, கொய்யாமரத்தில் 2 குருவி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக மாமரத்தில் இருந்து 2 குருவிகள் கொய்யாமரத்துக்கு சென்றால் இப்போ கொய்யாமரத்தில் 4 குருவிகளும் மாமரத்தில் 2 குருவிகளும், கொய்யாமரத்தில் 4 குருவிகளும் மாமரத்தில் 2 குருவிகளும் ஆகிவிடும். அப்போ சமமாக வேண்டுமாக இருந்தால் இந்த மாமரத்தில் இருக்கிற கொய்யாமரத்தில் இருக்கிற ஒரு குருவி மாமரத்துக்கு பறந்து வர வேணும். அப்போ 3வது நிலையில் கொய்யாமரத்தில் இருக்கின்ற ஒரு குருவி மாமரம் நோக்கி பறந்து வருகின்ற போது 2லும் 3 குருவிகள் ஆகின்றது. ஆகவே கேள்விக்கான விடை, கொய்யாமரத்திலிருந்து எத்தனை குருவிகள் மாமரம் நோக்கி பறக்க வேண்டும் என்பதற்கான விடை 1. கீழே விடை என 1 தரப்பட்டுள்ளது. நன்று. அடுத்த வினாவில் சந்திப்போம்.